ஸோ எல்லாருக்கும் வணக்கம். பால் மாஃபி சீரிஸோட 4வது எபிசோடு இது. இந்த கேமில் பால் மாஃபி ஒயிட் ப்ளே பண்ணுறாரு. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா E4 அண்ட் சிசிலியன் ஓப்பனிங் போகிறாங்க. பான் டேக்ஸ் அண்ட் தென் நைட் கம்ஸ் அவுட். இதெல்லாம் ஸ்டாண்டர்டான ஒரு சிசிலியன் லைன் தான். நைட் டேக்ஸ் அண்ட் பான் புஷ். இந்த இடத்துல பால் மாஃபி வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நைட்டை வச்சு ஜம்ப் இன் பண்ணுறாரு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போட்டு செக் போட்டாங்க அப்படின்னா பிஷப் எடுக்கும் அண்ட் குயின் இங்கே போட்டாங்க அப்படின்னா சென்டரே வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்குக்கு பிளாக் ஆகிடும். ஸோ இங்கே பானை புஷ் பண்ணுறாங்க அண்ட் நைட் கம்ஸ் அவுட். ஒரு சாலிடான ஒரு ட்ரிப்பிள் அட்டாக், அதுவும் சென்டர்லேயே அடிக்கிறாரு பால் மாஃபி. அண்ட் பான் புஷ், பிஷப் பின்னாடி வருது அண்ட் அனதர் வந்து ஒரு ப்ரொஃப்ளாக்டிவ் மூவ். இந்த இடத்துல வந்து ஒரு சென்டரை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அண்ட் நைட் கம்ஸ் அவுட். ஸோ இந்த இடத்துல பானை புஷ் பண்ணுறாங்க. ஆப்போனண்ட்டுக்கு ஒரு சாலிடான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. பட் பால் மாஃபி வந்து ரெகுலராக வந்து பிஷப்பை பின்னாடி கொண்டு வராமல் நைட்டை வச்சு ஜம்ப் இன் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்கொயரை வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுறாரு. ஆப்போனண்ட்டுக்கு இதை சேவ் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஸோ பிஷப் எடுக்கிறாங்க அண்ட் நைட் ஜம்ப்ஸ் இன். ஒரு சாலிடான செக்கு, அதே சமயம் ஃபோர்க். கிங் வெளியே வருது அண்ட் குயின் கம்ஸ் அவுட், அனதர் செக். ஸோ சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாக்கோட கிங் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ரூயின் ஆகிடுச்சு அண்ட் நைட் கம்ஸ் அவுட். இந்த இடத்துல வந்து பிஷப்பை வச்சு எப்போவுமே பால் மாஃபி வந்து ஸ்ட்ரைட்டில் தன்னால் அட்டாக் பண்ண முடியல அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டைகனலில் அவரோட அட்டாக்கை ஷிஃப்ட் பண்ணிடுவார். எங்கேயும் அதை தான் பண்ணுறாரு. அண்ட் நைட் ஜம்ப்ஸ் இன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஆப்போனண்ட் வந்து குயினை அட்டாக் பண்ணுறாங்க அண்ட் நைட் டேக்ஸ். ஸோ டிஸ்கவரான ஒரு அட்டாக்கு. கிங்கை வச்சு எடுக்க முடியாது, ஏன்னா குயின் இருக்குது. இந்த குயினை வச்சு எடுத்தால் அகைன் அது வந்து இங்கே ஆல்ரெடி செக்கில் இருக்குது அப்படின்றதுனால இல்லீகல் ஆயிரும். ஸோ ஆப்வியஸாக வந்து பான் புஷ் பண்ணுறாங்க. ஸோ பான் புஷ் பண்ணும் பொழுது ஆப்வியஸாக பிஷப்பை வச்சு எடுத்துடுறாங்க. இங்கே ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒயிட்டோட பீசஸ் வந்து எல்லா ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் கிங் கம்ப்ளீட்டாக வெளியே வருது. ஒரு 14வது மூலையே ஆப்போனண்ட்டோட கம்ப்ளீட் கிங்கை வந்து ஒரு வாக் மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்தார் பால் மாஃபி. அண்ட் குயினை வச்சு செக் கொடுக்குறாரு. கிங் டேக்ஸ் அண்ட் தென் சிம்பிளான ஒரு கேப்சர் இங்கே. ஸோ ஆப்வியஸாக இது எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இங்கே குயினை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கேம் ஓவர் தானே அப்படின்னு. பட் பால் மாஃபி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிளான் வச்சுருக்காரு. ஆப்போனண்ட் ஒரு செக் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோர்க் பண்ணுறாரு அண்ட் பால் மாஃபி முன்னாடி போகிறார். இந்த இடத்துல ஆப்போனண்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயினை வச்சு ஒரு செக் வந்து ரூக் எடுத்ததுக்கப்புறம் குயினை வச்சு ஒரு செக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே எங்கேயுமே வந்து கிங்கு போக முடியாது. ஸோ ஆப்வியஸாக பின்னாடி தான் வந்தாகணும் அண்ட் செக். இங்கே கவர்டு, இங்கேயும் கவர்டு. ஸோ கிங் வந்து இங்கே மூவ் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபோர்ஸ்டு தான். இங்கே வந்து ஒரு செக் கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் ஓவர். ஸோ ஆப்போனண்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க.